எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் கீதா ஸ்ரீ பாலாஜி. இன்றைக்கி நம்ம 4வது குறளை பார்ப்போமா? வேண்டுதல் வேண்டாமை இல்லானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. எந்த பொருளின் மீதும் விருப்பு வெறுப்பு இல்லாத இறைவனுடைய திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவர்களுக்கு எப்போதும் எவ்விடத்திலும் துன்பம் என்பதே இல்லை. இன்றைக்கி நம்ம குறளில் ஒரு பெரிய லைஃப் சீக்ரெட் ஒளிஞ்சிருக்கு. அதுதான் விருப்பு வெறுப்பு இல்லாமல் இருக்கிறது. நம்ம வாழ்க்கையில் நிறைய நேரங்களில் மனசு ஏன் கஷ்டப்படுது தெரியுமா? ஒன்று, ஒரு விஷயம் மேலே நம்ம வைக்கிற அதிகப்படியான ஆசை, இல்லைன்னா ஒரு நபர் மேலே அல்லது ஒரு சூழல் மேலே நம்ம காட்டுற வெறுப்பு. இந்த ரெண்டுமே நம்ம நிம்மதியை கெடுத்துடும். வள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா, எது கிடைச்சாலும் துள்ளி குதிக்காமலும் எது போனாலும் துவண்டு போகாமலும் ஒரு சமநிலையோடு இருக்க பழகிக்கணும். வெற்றி கிடைச்சா ஓகே, இது என் உழைப்புக்கு கிடைச்சதுன்னு எடுத்துக்கோங்க. தோல்வி வந்தால் சரி, இதில் ஏதோ ஒரு பாடம் இருக்குன்னு எடுத்துக்கோங்க. எப்போ நீங்கள் இந்த மனநிலைக்கு வர்றீங்களோ அப்போ உங்களை எந்த துன்பமும் நெருங்க முடியாது. சூழ்நிலைகள் உங்களை ஆள விடாதீங்க, நீங்கள் சூழ்நிலைகளை ஆளுங்க. இன்றைக்கி நாள் முழுக்க எதையும் விருப்பு வெறுப்பு இல்லாமல் அணுகி பாருங்க. மனசு எவ்வளோ லேசாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஆல் தி பெஸ்ட். நாளைக்கு 5வது குறளுடன் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.